சிவா சார், தனியா வர சொன்னீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? இப்போ முக்கியமான விஷயம்னா உங்களை அப்படியே அடிச்சு கொள்றதா தான் இருக்கும். சார், நான் என்ன சார் பண்ணேன்? என் மேல எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? அப்படின்னா என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது? இன்னைக்கு நாம பண்ண ஒரே தப்பு, பெரிய தப்பு, சக்திக்கு பாயாசத்துல விஷத்தை வச்சதுதான். அது இவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. இவன் வேற எந்த தப்ப சொல்றான் புரியலையே. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். எங்களை உங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு பாயசத்துல விஷத்தை கலந்து சக்தியை கொல்ல பாத்தீங்களே, அதத்தான் சொல்றேன். ஆஹா, இந்த விஷயத்தை இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? கடவுளே. விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு சக்தியை கொலை பண்றதுக்கு விஷத்தை கலந்துருக்கீங்களே, நீங்கெல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? எனக்கு வர்ற கோவத்துக்கு கழுத்தை பிடிச்சு கொல்லணும் போல இருக்கு. எதுக்காக அவளை கொல்ல பாக்குறீங்க? அவங்களுக்கு என்ன பண்ணா சொல்லுங்க. சார், சார், என்ன சார் சொல்றீங்க? நான் என் பொண்ணை விஷம் வச்சு கொல்ல பார்த்தனா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஐயோ கடவுளே, இது என்ன எனக்கு வந்து சோதனை? சார், நானே ஒரு ஹார்ட் வீக்கான பேஷண்ட். என் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டீங்கன்னா என்னால எப்படி சார் தாங்க முடியும்? அதுவும் என் பொண்ண நானே எப்படி சார் கொல்ல பாப்பேன்? ஏய், பண்றதையும் பண்ணிட்டு சும்மா நல்ல மாதிரி நடிக்கிற. நீங்க போய் பாய்சன் வாங்குனீங்களே, அந்த கடை ஓனர் என் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு நீங்க யாருங்கிற விஷயம் மட்டும் இல்ல, உங்க பொண்ணு சக்திய சுத்தமா பிடிக்காதுங்கிற வரைக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் பாய்சனுக்கு பதிலா வாமிட்டிங் குமட்டல் வர்ற மாதிரி ஒரு சிறப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கான். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். யோ சக்தி, நீ பத்த பொண்ணு தானே? இப்படி ஈவிரக்கமே இல்லாம அவளை கொல்றதுக்கு துணிச்சிட்டீங்க. நீங்களாம் ஒரு மனுஷனா? இந்த விஷயத்த சீதா ஆண்டி, அருண், திவ்யான்னு எல்லாரும் முன்னாடி நான் சொல்லியிருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உங்க முகத்திலேயே காரி துப்பி கேவலப்படுத்தியிருப்பாங்க. இந்த பாருங்க, இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இப்ப சக்தி என்னோட வைஃப். இனிமே அவளுக்கு எல்லாமே நான் தான். இனிமே சக்தியை கொலை பண்ண இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணீங்க, அப்புறம் நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். இதுலயும் தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை, வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லல.